ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ லான்ச்சு. அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ஹையா சேல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய பேப்பர் ரோஸ் தவா தான். இந்த பேப்பர் ரோஸ் தவா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாசிக் சேலு தான். அது போக இந்த மாதிரி வேற கடைகள் வச்சிருக்கவங்களுக்கும் நம்ம நேம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கல்யாண ஃபங்க்ஷன் அதுக்கும் நம்ம நேம்லாம் பிரிண்ட் பண்ணி நிறையா கொடுத்துட்டு இருக்கோம். அதே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த தோசை தவா வந்து நான் போட்டதே கிடையாது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். அது ஏன்னா நிறைய ஒரு ரீகாலுக்காக வேண்டி அது போக ஒரு ஆஃபரும் இருக்கு. இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அது போக ஃப்ரீ ஷிப்பிங்லாம் எப்படி பண்றது? நம்ம கடையில ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எந்த மெத்தட்ல நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ப்ரைஸு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த நீங்க வந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியாம போயிடும். ஸோ அதனால ஏன்னா நம்ம வந்து கண்டினியூ வீடியோ தான் ஸ்பீச் பண்றோம். எந்த வீடியோவுமே எடிட் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலராக அதிகமாக சேல் ஆகக்கூடிய பேப்பர் ரோஸ், ரெகுலர் பேப்பர் ரோஸ்ங்கிறது கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரோஸ் தவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு டீப் இருக்கும். இந்த டீப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து எதுக்குன்னா அது எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு உள்ளே போகணும் என்ன அப்படின்வாங்க. அது எல்லா தோசைக்கல்ல ஒரு இதுலேயே ஃப்ளாட்டும் இருக்குது. அதுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து சின்ன ஒரு டெப்த் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் கனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு எம்எம் வருவாங்க. இது வந்து 6 mm திக்னஸில் வரும். இந்த 6 mm திக்னஸில் 2 கிரேடு இருக்குது. இது ஏ கிரேடு. ஸோ இதில் தோசை வர்றதுன்னா பீஸ் டு பீஸ் ரிட்டர்ன் கேரண்டி. சரிங்களா? இது வந்து 10 இன்ச்சு வரும். இது வந்து 480 வரும். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு தோசை தவா வித்து வந்து தோசை கரண்டியோட இதோட சேர்த்தே 480 தான் இந்த பீஸு. சரிங்களா? ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பீஸ் வந்து அதுக்கடுத்து 11. இந்த 11 வந்து பார்த்தீங்கன்னா 580 வரும். அதுக்கடுத்து வந்து இதிலே 12 வந்து 680 வரும். இந்த 12 வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு கஸ்டமர் இப்போ வர்றாங்க அப்படின்னா பேப்பர் ரோஸ் தவா அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 தான் ஸ்டாண்டர்டு. 680 ஒரே ரேட்டு தான். திட்டத்திட்ட நாங்கள் வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஒரு 5 வருஷமாக இதை வாங்குறவங்க கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே ரேட்டு தான். இது ஏறும் இறங்கும் ரேட்டு. நாங்கள் மாற்றவே மாட்டோம். ஏறும்போதெல்லாம் நான் குறைக்கவே இல்லை. இதே ரேட்டு அயன் ஏறும்போதும் அதே ரேட்டு தான். இப்போயும் அதே ரேட்டு தான். ஸோ இதோட ரேட் வந்து 680. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு தோசை கரண்டி வந்து நம்ம கொடுத்துறோம். எல்லா தோசைக்கல்லுக்குமே தோசை கரண்டி நம்ம கொடுத்துறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக மட்டும் பாருங்கள். இந்த பேப்பர் ரோஸ் இது ரெகுலராக அதிகமாக போகக்கூடிய 12 இன்ச் வந்து 680 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச். ஒரு சில பேர் எனக்கு பெரிய தோசை தான் வேணும்னு கேட்குறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பெரிய பர்னரில் அடுப்பு இருந்தால் மட்டும் இதை வாங்குங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் பெரிய பர்னர் இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் இன்னொன்று ஹை ஃப்ளேம் வச்சா அந்த சைடில் ஹீட்டு போய்க்கிறோம். அது தேவையில்லாதது. உங்களுக்கு வெள்ளே பெருசாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் பெரிய பர்னர் இருக்குன்னா கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். தோசை வந்து ஃபுல்லாக பிளேட்டுக்கு வெளியே வரும். 13 இன்ச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து 780 வருது. சரிங்களா? இது எல்லாமே தோசை கரண்டியோட தான் உங்களுக்கு வரும். 780, 680, 580, அப்புறம் இது வந்து 480. ஸோ இந்த 4மே உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து ரெகுலராக அதிகமாக வாங்கக்கூடிய. இதிலே ஃப்ளாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 சைஸ் தான் இருக்குது. 3 சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் ஃப்ளாட்டு அதே 480 வித்து தோசை கரண்டியோட வந்துடும். அதுக்கடுத்து 11 580 அதுவும் தோசை கரண்டியோட வந்துடும். இது வந்து 12 680 அதுவும் தோசை கரண்டியோட வந்துடும். இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த காது மட்டும் ரைஸ் ஆகிருக்கும். இந்த காது மட்டும் ரைஸ் ஆகிருக்கும். ஃபுல் ஃப்ளாட்டில் வந்துடும். டிசைன் எல்லாமே வந்துடும். எம்எம்ஏ லோகோட வரும். எல்லாத்துலேயுமே எங்கள் பேர் பிரிண்ட் ஆகிருக்கும். எம்எம்ஏன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிக லெவலில் உங்களுக்கு குவான்டிட்டியில் வந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து நாங்கள் இதில் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துட்ருக்கோம். அது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக இதிலே வந்து லோ கனம் கம்மியாக லோ ரெண்டுமே இருக்குது. இது வந்து கனம் கூடுனது. இது ஒரே ரேட்டு தான். இதில் ஒரு 4 டிசைன் இருக்குது. 580 ஸ்டாண்டர்டு எல்லாமே 12 இன்ச்சு தான். இதில் பாருங்கள் இது ஃப்ளாட்டு. இது ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டு. இது 580 வரும். இதே ஃப்ளாட்டு இல்லை இது வந்து கர்வு பள்ளம் வரும். இதுக்கும் இந்த தோசை கரண்டி வந்துடும். சேர்த்தே 580 தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் ஃப்ளாட்டு. இதுவும் 580 தான். டபுள் ஹேண்டில் கர்வு இதுவும் 580 தான். டபுள் ஹேண்டில் ஃப்ளாட்டும் 580, டபுள் ஹேண்டில் கர்வும் 580. எல்லாமே 580 தான். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
மேக்சிமம் இந்த ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாமே நீங்கள் சீசனிங்கான்னு கேட்பீங்க. அயனுக்கு சீசனிங்கே தேவை கிடையாது. நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அயனுக்கு வந்து இது தேவையே கிடையாது, சீசனிங் தேவையே கிடையாது. ஒரு ஆனியன் ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு, இதே கேஸ்டன் வந்து எல்லாமே ஃபுல் சீசன் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கும், நான் சீசனிங்கே கிடையாது. அயனுக்கு சீசனிங்கே தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அயனுக்கு வந்து நார்மலாகவே வலுவலுன்னு தான் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணவே கூடாது. அயனார் கேஸ்டன் ரெண்டுக்குமே ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஃப்ளேமில் மெதுவாக ஹீட்டு லைட்டாக மைல்டாக ஏறும்போது நீங்கள் அதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆனோன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து ஹீட்டை குறைச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றுங்க. செகண்ட் தோசை சூப்பராக வந்துடும். இந்த தோசைக்கல்லில் மட்டும்தான் இப்படி வரும். அந்த கிரேடு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிரேடுக்கு தான் அந்த தோசை அப்படி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதிலே ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு ஸ்கொயரு, இது ஹெவியான 10 இன்ச்சு ஸ்கொயரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 480 வருது. 480 வித் தோசை கரண்டியோட. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு, இந்த 12 இன்ச்சில் 2 இருக்குது. 680 வந்து ரெகுலராக கொடுக்க வேண்டியது, கொஞ்சம் ஹெவியராக கேட்டாங்கன்னா 780க்கு ஒன்று இருக்குது. சரிங்களா, இது நான் அப்படியே எடுத்து வச்சுறேன். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எண்ணெய் ஊற்றி சுடுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் டீப் ஃப்ரையாக எண்ணெய் ஊற்றி சுடலாம். நீங்கள் மீன் பொரிச்சிக்கலாம். அது போக இது வந்து இந்த பன் பரோட்டா, அந்த எண்ணெய் மிதக்கிறதுக்கு எண்ணெய் பரோட்டா சொல்லுவாங்க. அதில் நீங்கள் எண்ணெய் மிதக்க ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் பரோட்டா. இதே எண்ணெயை கொஞ்சம் லெவல் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பன் பரோட்டா. இதில் நிறையா பண்ணிக்கலாம், நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில் விளிம்பு வந்து எந்த இடத்துலையுமே டச் ஆகாமல். இது நான் ஏன் வீடியோ போடலை அப்படின்னா, இது ஹோல்சேலுக்கு நிறையா கொடுத்துட்டு தான் இருந்தோம். இங்கே வர கஸ்டமருக்கு இங்கே இருக்க கவுண்டரில் எங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 580 வரும், 12x12. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580 வரும் தோசை கரண்டியோட. ஸோ இந்த தோசை கரண்டியோட வந்துடும். இப்போ நீங்கள் மீன் போட்டிங்கன்னா, பீஸு மீன் போட்டிங்கன்னா இதில் போட்டுக்கலாம். 3 நல்ல பெரிய பீஸே ஒரு 6 பீஸ் அப்படியே நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 580 வரும், இது வந்து 880 வரும். இதுக்கும் 300 டிஃப்ரென்ஸ் வருது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட கிரேடு ஷீட்டு தான். இப்போ 580க்கு நீங்கள் எண்ணெய் ஐட்டம் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா 580. இதே கொஞ்சம் ஹெவியராக ஷீட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இதே யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்கும், கனமாக இருக்கும். அதே போல் ஃப்ளாட்டு இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் இருக்கிற எல்லாமே இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னில என்னன்னு கேட்டிங்கன்னா 3 பீஸு ஆக்சுவலாக தோசை தவா ஒன்றும், கேஸ்டைனில் 2, இல்லை அது அயனில் 2, கேஸ்டைனில் 1 கலந்து ஒரு 3 பீஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துக்கிறோம். சரிங்களா, ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர் டெலிவரி வரைக்கும் நம்மளோட ரிஸ்கில் தான் வரும். உங்களுக்கு ப்ராடக்ட்டு எல்லாமே ஃபுல் பில்லோட தான் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ பில் டு பில் தான் இந்த ப்ரைஸே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டோர் ஸ்டெப் வரைக்கும் வரும். இதில் சிஓடி வேணாலும் சிஓடி இருக்குது, அடிஷ்னல் காஸ்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் சிஓடி போகாதீங்க. ஏன்னா நீங்கள் சிஓடி கொடுக்குற காஸ்ட் கூட எங்களுக்கு லாபம் அவ்வளோ இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கை நல்லா யூட்டிலிட்டி பண்ணிக்கோங்க. 3 பீஸ் வாங்கினீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர் ஸ்டெப் வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காண்டி நான் புதுசாக இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அயன் தவா போடணும். அயன் வந்து எங்களுக்கு ரெகுலராகவே வீடியோ போடாட்டாலும் அதிக சேல் தான். ஸோ இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணணும் எல்லாத்துக்கும் கஸ்டமருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி தான் அந்த அயன் தவா கொண்டு வந்திருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா இதிலே வுட் ஹேண்டில் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே 880 தான். இது 2 வுட் ஹேண்டிலுமே 880 தான் வரும். அதுவும் தோசை கரண்டி ஃப்ரீ வந்துடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோட அடிஷ்னலாக 2 பீஸ் வாங்கினீங்கனாலே ஃப்ரீ ஷிப்பிங்கு. நீங்கள் எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு நல்ல ப்ராடக்டில் நல்ல ஒரு ஆஃபரோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.